வெல்கம் டு ஜாக்கி சினிமாஸ். ஜாக்கி சினிமாஸ் இந்த எபிசோடில் 24 திரைப்படத்தின் டீசர் ரிவ்யூவை இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம். இது மிகுந்த எதிர்பார்ப்புகளிடையே இந்த டீசர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா 2013 சிங்கம் திரைப்படத்திற்கு பிறகு மிகப்பெரிய ஒரு ஸ்மாஷ் வெற்றின்னு சொல்லுவாங்களே, அது வந்து சூர்யாவுக்கு வந்து கொஞ்சம் குறைவாகவே இருந்ததை வந்து மறுப்பதற்கில்லை. அதை விட அஞ்சான் திரைப்படத்தில் அவரை வந்து ரொம்ப ரொம்ப மோசமாக வந்து சித்தரித்து அவரை வந்து ரொம்ப கேலி பேசிட்டாங்க. அதன் பிறகு வந்து அவர் வந்து மாசுங்கிற மாசிலாமணி, அதன் பிறகு 36 வயது நிலைய கெஸ்ட் ரோல், அப்புறம் பசங்க இதெல்லாம் பண்ணாலும் கூட அந்த மனம் விரும்புதே சாங்கில் வந்து கை கட்டின சூர்யா நான் கிடையாது அப்படின்ட்டு வந்து பிதாமகன் திரைப்படத்தில் வந்து அவர் நிரூபித்தார். அதே மாதிரி அந்த வெறி வந்து இன்னமும் இருக்குன்றது வந்து இந்த டீசர் பார்க்கும்பொழுது நம்மளால் உணர முடியுது. வாழ்ந்து காட்டுறதை விட பெரிய பழிதீர்த்தல் வேறு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி தான் இந்த இதில் இருக்குது. ஏன்னா இது வந்து கஞ்சாயின் ட்வின்ஸ் மாதிரி மாற்றான் திரைப்படத்தினுடைய ஒரு மறு உருவாக்கம் மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அதே மாதிரியான ஒரு ரிஸ்க்கை தான் இதுலேயும் எடுத்திருக்காரு. என்னென்னா 2 பேருமே ட்வின்ஸு, ஒரு சயின்டிஸ்ட் சூர்யா அண்ட் அதுக்கு வந்து வில்லன் வந்து கூட பிறந்த ஒரு தம்பி தான். ஒரே கருவில் உதித்தோம், சில நிமிட இடைவெளியில் ஜனித்தோம், ஒரே உரு கொண்டோம் அப்படின்றப்ப 2 பேரும் ட்வின்ஸ் அப்படின்றது we can understand. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூர்யா வந்து சயின்டிஸ்ட், அவருடைய மனைவி வந்து நித்யா மேனன், அவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்குது. அவருக்கு வந்து பிரச்சனைகள் வந்து இந்த தம்பி சூர்யாவால் வருது, வில்லன் சூர்யாவால். குழந்தையும் பொண்டாட்டியும் அவர் வந்து தப்பிக்க வைக்கிறாரு. ஆனாலும் அவர் கண்டுபிடிக்கிற அந்த சயின்ஸ் அந்த விஷயம் என்ன, அந்த அறிவியல் பூர்வமான விஷயம் அப்படி என்னன்றது நம்ம வந்து ஒன்று காலை இயந்திரமா, டைம் மிஷின் விஷயமா, இல்லை வேறு ஏதாவது சூத்திரமா, இல்லை வந்து ஏவியேஷன் மாதிரி பறக்கிற விஷயங்களை வந்து அவர் வந்து கண்டுபிடிக்கிறாரா அப்படின்றது நம்மளுக்கு வந்து தெரியல. இருந்தாலும் அந்த புக்ஸ், அந்த டைரியில் வந்து அந்த வாட்ச் வைக்கிற புக்கில் பார்த்தீங்கன்னா ஸ்டெப் 5 அப்படின்னு போட்டிருக்குது. அப்புறம் வந்து திஸ் இஸ் மை பிக்கஸ்ட் ஆப்ஸ்டக்கிள்ஸ் அப்படின்னு போட்டு நிறைய ஈக்குவேஷன்ஸ்லாம் போட்டிருக்கு. நம்மளுக்குலாம் அந்த அளவுக்குலாம் படிக்கிற அளவுக்கு வந்து பெரிய விஞ்ஞானிலாம் கிடையாது. ஸோ இதெல்லாம் தென்படுத்தி அதில் வந்து ஒரு வாட்சை வச்சு அவர் வந்து மறைக்கிறாரு. ஆனால் வந்து வில்லன் சூர்யா வந்து தம்பி சூர்யா அவர் வந்து திரும்ப வந்து கேட்குறாரு, வேர் இஸ் மை வாட்ச் அப்படின்னு கேட்குறாரு. சயின்டிஸ்ட் சூர்யா தன்னுடைய மனைவி நித்யா மேனன் மகனை வந்து தப்பிக்க வச்சார் இல்லையா, அந்த மகன் வந்து சூர்யா அவர் வந்து எப்படி வந்து வில்லனை வந்து பழி வாங்குறார் அப்படின்றது தான் கதையாக இருக்கும். அப்படின்றது தான் இந்த ட்ரெய்லரை பார்க்கும்பொழுது நம்மளுக்கு உணர்கிற ஒரு விஷயம். ஸோ இதில் வந்து மகன் சூர்யாவுக்கு ஜோடியாக சமந்தா இருப்பாங்கன்ட்டு நினைக்கிறேன். ஏன்னா சமந்தா ஏதோ ஒரு பேப்பர், முக்கியமான பேப்பர் வச்சுட்டு ஓடியாடுறாங்க. மிக முக்கியமாக அந்த ரயில் ஷாட்டு, ஏரியல் ஷாட்டு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ படம் எப்போ வரும் அப்படின்ற வந்து ஆவலை வந்து இது வந்து உண்டு பண்ணுறதுன்றது மாற்று கருத்து இல்லை. ஸோ விக்ரம் குமார் வந்து இதுக்கு முன்னாடி தமிழில் யாவரும் நலம், அப்புறம் வந்து இஷ்குன்னு ஒரு தெலுங்கு படம், அப்புறம் வந்து மனம் அப்படின்ற படம் வந்து பெஸ்ட் டைரக்டர் அவார்டு வந்து 2014 வந்து வாங்கினார். இதை விட இந்த படத்திற்கு வந்து ஏஆர் ரஹ்மானுடைய மியூசிக்கல் வந்து மிகப்பெரிய ஒரு ஸ்மாஷான ஒரு அதிரடியான ஒரு மியூசிக்காக இருக்குது. சினிமோட்டோகிராஃபி வந்து ஃபேண்டாஸ்டிக்காக இருக்குது. பிசியோட அசிஸ்டண்ட் திரு தான் வந்து இதுக்கு வந்து சினிமோட்டோகிராஃபி பண்ணியிருக்காரு. மிக முக்கியமாக அந்த ஃப்ரண்ட் போர்ஷனில் அந்த சயின்டிஸ்ட்டுக்கான அந்த உள்ளார இருக்கிற இன்டீரியர்ஸ்லாம் வந்து லைட்டிங் வந்து வார்மில் பண்ணியிருக்காங்க. ரொம்ப பிரம்மாண்டமாக வந்து தமிழில் வந்து இந்த மாதிரி ஒரு லுக்கில் படம் பார்க்குறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அடுத்த கட்டம் அப்படின்ற லெவலில் போகிற மாதிரி அதுங்கன்னா ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது. ஸோ சயின்டிஸ்ட் சூர்யா வந்து வாரணமாயிரம் சூர்யா மாதிரி ஹி லுக் லைக் சேம் அந்த மாதிரி இருக்கிறாரு. ஸோ வாரணமாயிரத்துலேயே வந்து பையன் கேரக்டரில் இருந்தால் வந்து அதே யங் அண்ட் எனர்ஜெட்டிக்கான ஒரு யூத்ஃபுல்லான ஒரு சூர்யாவா பையன் சூர்யா இருக்கிறாரு. அவர் வந்து மிலிட்ரியில் இருக்கிற மாதிரிலாம் இருக்குது. ஸோ எதுவாக இருந்தாலும் இந்த ட்ரைலர் வந்து ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை உருவாக்கி இருக்கிறது மட்டும் நிஜம். 3 சூர்யா, ஒன்று சயின்டிஸ்ட் சூர்யா, இன்னொன்று வந்து வில்லன், 2 பேரும் ட்வின்ஸு, அப்புறம் வந்து மகன் சூர்யா. ஸோ அப்பாவுடைய கலங்கத்தை எப்படி அவர் துடைக்கிறார் அப்படின்றது தான் அது கதையாக இருக்க வேண்டும் என்பது நம்மளுடைய கணிப்பு. எதுவாக இருந்தாலும் ஏப்ரல் மாதத்தில் படம் வெளிவரும்பொழுது எல்லாம் தெரிந்துவிடும். 24 திரைப்படம் வெற்றி திரைப்படமாக மாற ஜாக்கி சினிமா சார்பாக நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். வேற என்ன, இந்த தளம் பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு வீடியோவின் வாயிலாக உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறி விடுவது உங்கள் ஜாக்கி ஷேகர். நன்றி, வணக்கம்.